அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல் என்னன்னா, ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் பிரியாணி செஞ்சு. எப்போதுமே அடிக்கடி பீஃப் பிரியாணி தான் செய்வோம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய ஆசையாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரும் சிக்கன் கொடுத்து அனுப்புகிறேன்னாங்க. எனக்கு வெறும் லெக் மட்டும் போதும்னு சொல்லி எக் பீஸில் வெறும் லெக் பீஸ் மட்டும்தான் கேட்டிருந்தேன். மஞ்சத்தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் சுத்தமாகும். அதனால் மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு லெக்கை க்ளீன் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அது ஓரமாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் எடுத்துருந்தேன். பிரியாணிக்கு வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஓரமாக. அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கிட்டேன். நான் வெங்காயம் பிரியாணிக்கு நிறையா தான் போடுவேன். ஏன்னா அப்போ நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், சூப்பராகவும் இருக்கும். வெங்காயத்தை நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட இடையில பேசிகிட்டு இருந்ததுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி, புதினாலாம் போட்டதுக்கப்புறமேட்டு தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து போடணும். அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நல்லா செம்மையாக தான் இருந்துச்சு. எப்படி போட்டாலுமே சூப்பராக தான் வந்துச்சு. அதோடு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியும் போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி பிரியாணி செய்கிற ஐடியாவே இல்லை. என் பையனுக்காண்டி தான் செஞ்சேன். பெரியவன் தான் பிரியாணி வேணும்னு சொல்லி கேட்டான். ஏன்னா நேற்று நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அவனுக்கு தெரியாமல் தான் கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அவனை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு பிள்ளைக்கு இன்றைக்கி பிரியாணி செஞ்சு கொடுத்துக்கலான்னு சொல்லி ஐடியாவில் தான் போனது. அவன் போயிட்டு வந்த உடனே அவனுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து தெரிஞ்சோடனே எனக்கு பிரியாணி இல்லையான்னு சொல்லி கேட்டு தொல்லை பண்ணிகிட்டு இருந்தான். அதோட இன்றைக்கி ஃப்ரைடே நமக்கு பிரியாணி செஞ்சுருவோமேன்னு சொல்லிட்டு தான் பிரியாணி செஞ்சேன். அடுத்தடுத்து தக்காளி வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். மெயினாக நம்ம வதக்குறதுல தான் அது டேஸ்ட்டு. நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அதுக்கப்புறமேட்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுட்டு அப்புறம் கடைசியிலே நம்ம செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இப்போ தான் போட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு நல்லா அந்த ஸ்மெல்லாம் போய் நல்லா சூப்பராக வாடை வரும். நல்ல ஸ்மெல் இருக்கும். பிரியாணியோட ஸ்மெல் வரும் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம மசாலாவும் ஆட் பண்ணணும். நான் பிரியாணி மசாலா அதான் போடுவேன். பிரியாணி மசாலாவும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா போடவே மாட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு அல்சராக, அதனால் நான் பச்சை மிளகா போட மாட்டேன், எங்களுக்கு ஒத்துக்காதுன்னு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் போடவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு நல்லா மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் லெக் பீஸ்லாம் ஒன்று போட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா லெக்கெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா வெந்து வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். நான் அரிசி அந்த டைமில் தான் கழுவி ஊரெல்லாம் வைக்க மாட்டேன். கழுவி அதை அப்படியே தண்ணியை வடிகட்டி அப்படியே வச்சுருவேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நான் அரிசியை எடுத்து போட்டுக்கிட்டேன். அரிசியை நானாக கேமராவை பிடிச்சி போடுறதுனால கையில் தான் அப்படியே கொட்டவும் மாட்டேன். இல்லை தண்ணி இருக்கிற தண்ணியில் எக்ஸ்ட்ரா போயிடும்ல, அதனால் கையில் எடுத்து தான் போடுவேன். அரிசி போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லெமனும் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். லெமன் புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணி தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வைக்கணும். புதினா சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பீஸ் தேங்காய் இருந்துச்சு. தேங்காயும் அந்த காஞ்ச மிளகாவும் லெமனும் உப்பு போட்டு புளி வச்சு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். புதினா சட்னியும் தயிர் பச்சடியும் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் பிரியாணி ஓப்பன் பண்ணுற வீடியோ எனக்கு எடுக்க முடியல, ஆன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் நான் பிரியாணி ப்ளைட்டில் போடுறது தான் காமிச்சேன். சூப்பராக வந்துச்சு பிரியாணி. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. தயிர், ரைத்தாவும், புதினா சட்னி, கறி எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். செம்மையாக வந்துச்சு. கறி எல்லாம் உடையாமல், அரிசி உடையாமல் சூப்பராக வந்துருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.